உங்கள் மனக்குழப்பம் போக வைக்கும் 5 விஷயங்கள். இத பார்த்தால் போதும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. நான் சரியான பாதையில தான் போறேனா? என் வாழ்க்கை ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு? எல்லாருக்கும் லைஃப் கிளியரா இருக்கே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பம்? இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள தினமும் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. வெளியில எல்லாருக்கும் முன்னாடி ஸ்ட்ராங்கா நடிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? எதுவுமே சரியா புரியலையே. உண்மைய சொல்லட்டுமா நண்பா? இந்த உலகத்துல ரொம்ப பேருக்கு ப்ராப்ளம் இல்ல, கிளாரிட்டி இல்ல. பணம் இல்லாதவனுக்கும் குழப்பம், பணம் இருக்கிறவனுக்கும் குழப்பம், வேலை இல்லாதவனுக்கும் குழப்பம், வேலை இருக்கிறவனுக்கும் குழப்பம், சிங்கிள்க்கும் குழப்பம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவனுக்கும் குழப்பம். அப்போ பிரச்சனை வாழ்க்கை கிடையாது, பிரச்சனை நம்ம மனசு. நம்ம தினமும் 60,000 எண்ணங்கள் சிந்திக்கிறோம்னு அறிவியல் சொல்லுது. ஆனா அந்த எண்ணங்கள்ல பெரும்பாலானது நேத்து நடந்த விஷயம், நாளை நடக்காத விஷயம், யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ போஸ்ட் போட்ட ஒரு படம். அதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசு ஒரு கார்பேஜ் டம்ப் மாதிரி ஆகிடுது. அங்க எப்படி கிளாரிட்டி வரும்? அங்க எப்படி பீஸ் வரும்? இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சது ஒரு சாதாரண ஸ்க்ரோல் கிடையாது. உங்க மனசு உள்ளுக்குள்ள இருந்து போதும்டா, இதே மாதிரி வாழ முடியாதுன்னு ஒரு சிக்னல் அனுப்பிச்சு. அதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க. இந்த வீடியோ மோட்டிவேஷன் கிடையாது, டயலாக்னு கிடையாது, ஃபேக் பாசிட்டிவ் டாக் கிடையாது. இது பிராக்டிக்கல் மென்டல் ரீசெட். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன், உங்க மனக்குழப்பத்தை மெதுவா, ஆழமா, நிரந்தரமா குறைக்கிற 5 ரியல் விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை அப்படியே மாறிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு உறுதி, உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பார்வை மாறும். அந்த பார்வை மாறினாலே உங்க முடிவுகள் மாறும். உங்க முடிவுகள் மாறினாலே உங்க டெஸ்டினி மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நிமிஷம் உங்க போன் கீழே வச்சு ஒரு டீப் பிரத் எடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சப்போ நீங்க இன்னொரு மனிதனா ஆக போறது இல்ல. ஆனா உங்களோட கன்ஃபியூஸ்ட் வெர்ஷன்ல இருந்து கிளியர் வெர்ஷனுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க போறீங்க. வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போகலாம். விஷயம் 1, எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி பண்ண நினைக்காதே. 3 நிமிடங்கள். மனக்குழப்பம் ஏன் வருதுன்னு தெரியுமா? நீங்க உங்க வாழ்க்கையை ஒரு ரூமா நினைச்சுக்கோங்க. அந்த ரூம்ல துணி, புத்தகம், பாத்திரம், குப்பையெல்லாம் சிதறி கிடக்குது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரே நாள்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு சொல்றீங்க. அதுதான் முதல் தவறு. மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. ஒரே நேரத்துல 10 டேப் ஓபன் பண்ணினா ஹேங் ஆகும். அதே மாதிரி வேலை, படிப்பு, குடும்பம், ரிலேஷன்ஷிப், ஃபியூச்சர், மணி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஃபிக்ஸ் பண்ண நினைச்சா மூளை தான் கிராஷ் ஆகும். சாணக்கியர் சொன்ன ஒரு சிம்பிள் ரூல், ஒரு போரில் வெல்ல ஒரே இடத்துல தாக்கு. நீங்க வாழ்க்கையில என்ன பண்றீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல அடிக்க முயற்சி பண்றீங்க. ரிசல்ட் எங்கேயும் வெற்றி இல்லை, முழுக்க டயர்டு. இன்னைக்கு உங்க டாஸ்க் என்ன தெரியுமா? ஒரு பேப்பர் எடுங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாம் எழுதுங்க, அதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சர்க்கிள் போடுங்க. அடுத்த 7 நாள் அந்த ஒரே விஷயத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. மனசு கிளியர் ஆகும். ஏன்னா கிளாரிட்டி வருவது ஸ்பீட்ல இல்ல, ஃபோக்கஸ்ல தான். விஷயம் 2, உங்க மனசு உங்க நண்பன் இல்ல, அது ஒரு குழந்தை. 3 மினிட்ஸ். நம்ம ஒரு பெரிய தவறு பண்றோம். நம்ம மனசு சொல்றதை எல்லாத்தையும் 100% உண்மை மாதிரி நம்புறோம். நீ தகுதி இல்ல, உன்னால முடியாது, மத்தவங்க எல்லாம் உன்னை விட பெட்டர். இது யார் சொல்றது? உங்க மனசு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க மனசு ஒரு ஜட்ஜு கிடையாது. அது ஒரு பயந்த குழந்தை. ஒரு குழந்தைக்கு இருட்டு பயம் வரும். ஆனா இருட்டு உண்மையில ஆபத்தா? இல்ல. அதே மாதிரி உங்க மனசு ஃபியூச்சர் பத்தி பயப்படுது. ஆனா அந்த ஃபியூச்சர் இன்னும் நடக்கலையே. மூளை என்ன பண்றதுன்னா, வர்ஸ்ட் கேஸ் சினேரியோ கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதையே உண்மை மாதிரி காட்டும். இதுக்கு சாணக்கியர் சொல்யூஷன் என்ன? உன் எண்ணங்களை நீ கவனிக்கணும், நம்ப கூடாது. தாட் சமம் ட்ரூத் கிடையாது. தாட் ஈக்குவல் சஜஷன். அதனால அடுத்த தடவை மனசு சொன்னா, உன்னால முடியாது, நீ பதில் சொல்லணும், தேங்க்ஸ் ஃபார் சஜஷன், நான் ட்ரை பண்றேன். சிம்பிள் தான், ஆனா பவர்ஃபுல். விஷயம் 3, மௌனம், ஸ்ட்ராட்டஜிக் சிலன்ஸ். 3 நிமிடம். இது ரொம்ப என்டர்டேட்டட் வெபன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு. லைஃப்ல ஏதாவது புது பிளான் வந்தா உடனே சொல்லிடுறோம். ப்ரோ நான் ஜிம் ஜாயின் பண்ண போறேன், ப்ரோ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ப்ரோ நான் லைஃப் சேஞ்ச் பண்ண போறேன். 3 பேர் பாராட்டுவாங்க, 2 பேர் டவுட் போடுவாங்க, 1 பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவான். ரிசல்ட் எனர்ஜி லீக். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது தான் பாதுகாப்பு, வெளியே வந்தா காகம் கொத்திடும். உங்க பிளனை யாரிடம் சொல்லாதீங்க, ரிசல்ட் வந்தப்போ மட்டும் சொல்லுங்க. மௌனம் என்பது காவடிஸ் இல்ல, அது ஸ்ட்ராட்டஜி. அமைதியா இருங்க, ஒர்க் பண்ணுங்க, நாய்ஸ் இல்லாம growth பண்ணுங்க. அதுதான் டேஞ்சரஸ் காம்பினேஷன். விஷயம் 4, உங்க நாளை நீங்க எப்படி தொடங்குறீங்க? 3 மினிட்ஸ்.
மனக்குழப்பம் அதிகமா இருக்கிறவர்களின் காமன் ஹேபிட். காலையில எழுந்ததும் ஃபோன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், ரீல்ஸ், நியூஸ். உங்க மூளை வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே உலகத்தோட பிரச்சனை உள்ள போயிடுது. அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு நாள் முழுக்க ஹெவி ஃபீலிங். யார் காரணம்? உங்க மார்னிங் ரூட்டீன். சாணக்கியர் சொன்ன மாதிரி ஒரு ராஜா நாள் ஆரம்பிக்கும் போது முதல்ல தன்னையே ஜெயிக்கணும். காலையில 30 நிமிஷம் ஃபோன் இல்ல. சைலன்ஸ். வாட்டர் குடிங்க. ஒரு நோட்புக்ல உங்க தாட்ஸ் எழுதுங்க. இந்த 30 நிமிஷம் உங்க மனசுக்கு ஜிம். அதுக்கப்புறம் நாள் முழுக்க கிளாரிட்டி இருக்கும். விஷயம் 5. உங்க வாழ்க்கை யாரோடையும் கம்பேர் பண்ணாதே. 3 மினிட்ஸ். இதுதான் பிகெஸ்ட் பாய்சன். இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் கார், யூடியூப்ல ஒருத்தன் சக்சஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்ராட். உடனே உங்க மனசு சொல்றது, நீ மட்டும்தான் வேஸ்ட். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க பார்க்கிறது ஹைலைட்ஸ், அவங்க வாழ்றது ஃபுல் மூவி. கம்பேரிசன் பண்ணும்போது நீங்க உங்க பிஹைண்ட் த சீன்ஸை அவங்க ட்ரெய்லரோட கம்பேர் பண்றீங்க. அது அன்ஃபேர். சாணக்கியர் சொன்னது, ஒரு மரம் இன்னொரு மரத்தை பார்த்து வளராது. அது தன்னோட வேர் பார்த்து வளரும். நீங்க யாரோ ஆக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பெஸ்ட் வெர்ஷன் ஆகினாலே போதும். நேத்து உங்க வெர்ஷனாயை விட இன்னைக்கு நீங்க 1% பெட்டர் இருந்தா அதுதான் ரியல் சக்சஸ்.